அதுக்கடுத்து கரெக்ட்டா மயில் உள்ள வராங்க. "உள்ள வரலாமான்னே?" வாங்க அக்கா, வாங்க வாங்க உட்காருங்க" அப்படிங்கிறாங்க. "ஆமா என்ன ரொம்ப சிரிச்சுக்கிட்டே இருக்கன்னே." "அதுவா அது வந்துக்கா" அப்படிங்கிறாங்க. ராஜு வந்துட்டு, "ஏக்கா ப்ளீஸ்க்கா எதுவும் சொல்லாதீங்கக்கா" அப்படிங்கிறாங்க. சரி சரி" அப்படின்ட்டு மீன் அப்படியே செய்கை காட்டுறாங்க. அப்புறம் மயில் வந்து கேட்குறாங்க, "சரி நம்ம மாமாவோட பர்த்டே செலிப்ரேட் பண்ண சொன்னோமே, அத பத்தி எந்த பிளானும் போடவே இல்லையே" அப்படிங்கிறாங்க. நான் ஒரு ஐடியா சொல்லட்டுமா? மாமாவுக்கு ஒரு பெரிய கட்டவுட் போட்டு, மாமா ஃபோட்டோ போட்டு கீழ நம்மளுடைய 3 பேர் ஃபோட்டோ போட்டு, "வாழ்த்த வயதில்லை, வாழ்க வளமுடன்" அப்படின்னு சொல்லி நம்ம போடுவோமா? அப்படின்னு சொல்லி சொல்றாங்க மீனா. மாமா அப்படியே நம்ம கட்டவுட்டோட சேர்த்து நம்மளையும் தூக்கிருவாரு அப்படின்னு சொல்லி ராஜி சொல்றாங்க. அப்ப வேற என்ன பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. நான் ஒண்ணு சொல்லட்டுமா? கேக் கட் பண்ணுவோம் மாமா பேர் போட்டுன்னே. அப்படியே அத்தைக்கு சேர்த்து கூட வாங்குவோம்ன்னு. வாங்குவோம் வாங்குவோம். அத்தைக்கு சேர்த்து வாங்குவோம். மாமாக்கு ட்ரெஸ் எடுப்போம், அத்தைக்கு ட்ரெஸ் எடுப்போம் அப்படிங்கிறாங்க. சரி வேற என்ன பண்ணலான்னே, இந்த வாட்ச் அந்த மாரி கிஃப்ட் வாங்கலாமா அப்படிங்கிறாங்க. வாட்ச் மாதிரி என்ன வாட்சே வாங்கிருவோம் அப்படிங்கிறாங்க. இது கூட நல்ல ஐடியா தானே. சரி இதெல்லாம் எப்போ வாங்குறது? எப்படி வாங்குறது? சனி, ஞாயிறு போய் வாங்கலாமா அப்படின்னு சொல்லி மயில் சொல்றாங்க. அக்கா சனி, ஞாயிறா? சான்ஸே இல்ல. நம்ம இந்த வீட்லேருந்து சனி, ஞாயிறு வெளியில போனா